தேவன் நிச்சயமாக ஒரு நாள் அவர் சித்தத்தின்படி நமக்கு வாழ்க்கை போனார். ஹல்லேலூயா. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போர் ஒரு நாள் அது வீணா போவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போகிறது வீணாக. தேவனுடைய வார்த்தை போய் சொல்லாது, அது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காக காத்திருக்க வசனம் சொல்வது. ஹல்லேலூயா. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போர் நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போர் நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர் வெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபித்ததை இழந்ததையும் இரட்டிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். திருவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். திருவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். திருவரை நன்மை திருவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். நமக்காக யுத்தங்களை செய்தவர் சேனைகளின் தேவனாய் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனாய் நன்மை செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் மனிதரால் கூடாதவை தேவனாக்கும். தீங்குகளின் கூடாரத்தை அணுகாதிரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். It's always a blessing to serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது எப்பொழுதும் பாக்கியம். Amen. Amen. So never get weary or become sad or sorrowful, tiredness or weakness. நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம், சோகமாகி விட வேண்டாம். In the joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. You see, Jesus came into this earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். And he said, know the truth and the truth shall set you free. அவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Truth is one. சத்தியம் ஒன்று,
But men have divided it. ஆனால் மனிதர்கள் அதை பிரித்து விட்டார்கள். And man by his own wisdom and knowledge cannot see or know God. மனிதன் தன்னுடைய சொந்த அறிவினாலோ விவேகத்தினாலோ கர்த்தரை காணவும் முடியாது, அறியவும் முடியாது. And that's why Jesus said in the Bible, know the truth and the truth will set you free. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And he said, I am the way, the truth and the life. ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். There is only one truth, one life. ஒரே ஒரு சத்தியம் தான் இருக்கிறது, ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. That is Jesus Christ. இயேசு கிறிஸ்து மட்டும்தான். Hallelujah. Hallelujah. So unless God comes to man, இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனுக்கு தேடி வராவிட்டால், and show him the way, the truth and the life, அவரே வந்து மனிதனுக்கு வழி, சத்தியம், ஜீவனை காண்பிக்காவிட்டால், no one can find by his own self-righteousness. ஒரு மனிதனும் தன்னுடைய சுயநீதியினாலே அதை கண்டுபிடிக்கவே முடியாது. Isaiah says that self-righteous is a filthy rag. ஏசாயா சொல்லுகிறார், என்னுடைய சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்தை. In Matthew chapter 16, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் we know this thing that happened, incident happened. இந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். Verses 13 to 16. 13 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும். Jesus was so curious to know about himself. இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அறிய விரும்பினார். Jesus asked his disciples, what do people in the town say about me? ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இயேசு கேட்டார். Maybe he was so little curious about to know. அதை அறிவதற்கு ஒருவேளை அவர் ஆர்வமாக இருந்தார். And they said, Lord, they say you are John the Baptist. நீங்கள் யோவான் ஸ்நானகன் என்று சிலர், Others say that you are Elijah. மற்றும் சிலர் எலியா என்றும், Still others say that Jeremiah, one of the வேறு prophets. சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். Jesus said, okay brothers, what you say about me? சரி, அது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டார். Simon Peter immediately got up and said, சீமோன் பேதுரு எழுந்து நின்று சொன்னான், he said, you are the Christ, son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். He did not say you are Jesus. இயேசு என்று சொல்லவில்லை. What did he say? அவன் என்ன சொன்னான்? You are the Christ. நீங்கள் தான் கிறிஸ்து என்று சொன்னான். Christ means anointed one. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் He பண்ணப்பட்டவர். said, Lord, you are the anointed one. நீர் தான் அபிஷேகம் The பண்ணப்பட்டவர். anointing is yours. அபிஷேகம் உம்முடையது. We looked at you and we found you that you are the only one who could forgive all our sins. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கத்தக்கவர் நீர் ஒருவரே என்பதை அவன் அறிக்கை செய்தார். Everyone saw in a different angle. எல்லோரும் வித்தியாசமாக அவரை கண்டார்கள். But we touched you, we looked at you, and you gave us that living word to நாங்கள் us. உங்களை தொட்டோம், உங்களை கண்டோம், ஜீவனுடைய வார்த்தை உம்மிடமிருந்து எங்களுக்கு புறப்பட்டு வந்தது. You are the coming Messiah. நீதான் வரப்போகிறவராகிய மேசியா. Jesus looked at Peter and said, இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், he said, Peter, this is not revealed to you by man, பேதுருவே, இது மனுஷனால் உனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, but by my Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். God is so wonderful. கர்த்தர் மிக அருமையானவர். When they looked at, அவர்களை கண்ட பொழுது they saw Jesus as Christ. இயேசுவை கிறிஸ்துவாக அவர்கள் கண்டார்கள். Amen. ஆமென். We got to look unto Jesus. இயேசுவை நாம் நோக்கி பார்க்க Till வேண்டும். morning we going to meditate on three things: இந்த காலை நேரத்தில் நாம் 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். look, learn and live. பார்க்கவும், கற்றுக்கொள்ளவும், வாழவும் கற்றுக்கொள்ள போகிறோம். The first thing is look. முதலாவது பார்த்தல். Isaiah chapter 45. ஏசாயா 45ஆம் அதிகாரம். Please read our sister. Isaiah chapter 45 verse 22. ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. Turn to me and be saved, all you ends of the earth, for I am God and there is no other. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. Turn to me, otherwise it says, look unto me. என்னை நோக்கி திரும்பி பாருங்கள் அல்லது என்னை நோக்கி பாருங்கள் என்று பொருள். And you will be saved. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். You want to get saved? நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? You want your loved ones to get saved? உங்களுக்கு அன்பானவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? Look to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Hallelujah. Hallelujah. Look unto him in prayer. ஜெபத்திலே அவரை நோக்கி பாருங்கள். David says, I look up unto the hills. தாவீது சொல்கிறான், நான் கன்மலையை நோக்கி பார்க்கிறேன். Why you want to look up unto the hills? ஏன் கன்மலைகளை நோக்கி பார்க்க வேண்டும் அவன்? What comes from the hills? கன்மலையிலிருந்து என்ன வருகிறது?
Help comes from the Lord. உதவி கர்த்தரிடமிருந்து வரும். Hallelujah. Hallelujah. Because He is a maker of heaven and earth. ஏனெனில் வானமும் பூமியும் உண்டாக்கினவர் அவர். Jesus said, don't look at man. இயேசு சொன்னார் மனுஷர்களை நோக்கி பார்க்க It's வேண்டாம். better to trust the Lord than putting your trust in man. வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பது உத்தமம். When you look unto Jesus, we are saved. நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். People are looking at too many different things to attain salvation. ரட்சிப்பை அடைவதற்காக மக்கள் பல திசைகளை நோக்கி My கொண்டிருக்கிறார்கள். daughter Joanna and I were traveling in the car. நானும் ஜோனாவும் கார்ல போயிட்டு இருந்தோம். We went to the city. We saw thousands and thousands of people coming on and walking on the streets, தெருவில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போகிறதை நாங்கள் கண்டோம். wondering where they are going. எல்லாம் மொத்தமா போயிட்டு இருந்தாங்க. Everyone walking from the city. அது சிட்டி பட்டணத்திலிருந்து சிட்டியிலிருந்து. They were wearing some kind of orange dress. ஆரஞ்சு கலர்ல ஒரு Dress போட்டு நடக்கறாங்க. Then we saw that they were all going to Velangani church வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. to hoist flag. அங்க போய் கொடி ஏத்த போறாங்க. See, people are looking at different ways to attain ரட்சிப்பை salvation. அடைவதற்கு எங்கெங்கயோ போகிறார்கள். They think if they walk and sacrifice their life by walking, நடந்து தியாகமா நடந்தா they can attain salvation. ரட்சிப்பு கிடைச்சிரும் நினைக்கிறாங்க. Salvation not possible in those ways. அப்படி எல்லாம் ரட்சிப்பை அடைய முடியாது. That's why Jesus said you should know the truth. ஆகவேதான் இயேசு தெளிவாக சொன்னார் நீங்கள் உண்மையை அறிய வேண்டும். Only truth will set you free. உண்மைதான் உங்களை விடுதலையாக்கும். Miracles will not give you salvation. அற்புதங்கள் உங்களுக்கு ரட்சிப்பை It தராது. can give you material wonders, ஒருவேளை பொருளாதார நன்மைகள் உங்களுக்கு physical கிடைக்கலாம். healing. அல்லது சரீரத்திலே சுகம் கிடைக்கலாம். God can do a deliverance in your finances. அல்லது உங்களுடைய பணத்திலே கர்த்தர் ஒரு விடுதலை தரலாம். Those things cannot bring you salvation. இவைகள் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. We got to know the truth சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். and accept Jesus as personal Savior. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். See, church, there are choices in this world. இந்த உலகத்தில் தெரிந்தெடுப்புகள் இருக்கிறது திருச்சபை. You can choose what you want to, உங்களுக்கு என்னது வேணுமோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். but at the same time, choices have consequences. அதே நேரத்தில் உங்களுடைய தெரிந்தெடுப்புகளுக்கான விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Many are looking at the outward life, நிறைய பேர் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை தான் நோக்கி பார்க்கிறார்கள். trying to find how they can have peace and enjoy life. எப்படி நிம்மதியா இருக்கிறது, எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு How they can யோசிக்கிறார்கள். enjoy life in sin. பாவத்திலே பாவம் செய்தாவது எப்படி சந்தோஷமா இருப்பது And யோசிக்கிறார்கள். they get into all kinds of sinful desires. எல்லா விதமான பாவ வாஞ்சை விருப்பங்களை எல்லாம் பெருக்கிக் கொள்கிறார்கள். It is their stupid choice. அது ஒரு முட்டாள்தனமான In தெரிந்து. Proverbs chapter 12 verse 1 it says, நீதிமொழிகள் 12:1 சொல்லுகிறது. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். he who hates correction is stupid. திருத்திக் கொள்வதை வெறுக்கிறவன் அவன் ஒரு முட்டாள். People suffer from ignorance. அறியாமையினாலே மக்கள் துன்பப்படுகிறார். People suffer from disobedience. கீழ்ப்படியாமையினாலே மக்கள் The துன்பப்படுகிறார். Lord Jesus Christ, He has a sovereign plan and purpose for every one of us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஒரு அனாதி திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. We sang the song, sovereign over us. ஆண்டவரே நீர் அனாதியாய் இருக்கிறவர். If you need God's plan and purpose to succeed in our lives, கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய காரியங்களும் உடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் turn away from every sin. எல்லா பாவத்தை விட்டும் விலகி ஓடுங்கள். Jesus said, look unto me for salvation. இயேசு சொன்னார் ரட்சிப்பிற்காக என்னை நோக்கி பார். For He is a righteous God. அவர்தான் நீதியுள்ள தேவன். And He is a Savior who can save us from அவர்தான் evil. ரட்சகர், நம்மை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உடையவர். You see, Moses, after receiving the 10 commandments from the Lord, மோசே தேவனிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட he பின்னால் told the people of Israel, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னான், we have received 10 commandments. 10 கட்டளைகளை நாம் பெற்றிருக்கிறோம். For so long they were into sin and wickedness. இவ்வளவு காலமும் பொல்லாப்பிலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And when Moses received from the Lord those commandments, மோசே கர்த்தரிடமிருந்து அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்ட பொழுது he told his people, fear the Lord, கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று மக்களை பார்த்து so சொன்னார். that God will keep you away from sinning. அப்பொழுது பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பார். Because we now have this command. ஏனெனில் இப்பொழுது நம்மிடத்தில் இந்த கட்டளைகள் இருக்கின்றன. Hallelujah. Hallelujah. David says, when God's word is in my heart, தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கும் பொழுது I will not sin. நான் பாவம் செய்ய மாட்டேன். Amen. Hallelujah. He told Israelites, இஸ்ரவேலர்களை பார்த்து we சொல்கிறார், have 10 commandments. நம்மிடத்தில் 10 கட்டளைகள் இருக்கிறது. Keep away from all sins. இப்பொழுது பாவங்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். Bible says the fear of the Lord is the beginning of wisdom. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். And to shun evil is the knowledge of understanding. தீமையை வெறுப்பதே புரிந்து கொள்ளுதல்.
So Sodom was looking very proud, right? சோதம் ரொம்ப பெருமையாக இருந்த நகரம். They had abundance of everything. எல்லாமே அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. They had good wealth. அவங்களுக்கு நல்ல சம்பத்து இருந்தது. They had no problem with the food. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல. Nice vegetation. நல்ல வயல்வெளி இருந்தது. And they had nothing to worry about it. கவலைப்படுவதற்கு என்று ஒன்றும் இல்லை. There was also sin and wickedness. அங்கே பாவமும் இருந்தது, பொல்லாப்பும் இருந்தது. People wanted what they want. மக்கள் என்ன விரும்பினார்களோ அதை செய்தார்கள். And they neglected the poor and the oppressed. ஏழைகளையும் அழுத்தப்பட்டவர்களையும் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். No one was righteous in Sodom and Gomorrah. சோதம் கொமோராவிலே நீதிமான் யாருமே இல்லை. Because people were, lusting for unnatural desires. ஏனென்றால் மக்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இச்சைகளுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். And the city is full of, we can call it a city of hell. அது நரகத்தின் நகரம் என்று சொல்லலாம். In the US there's a city called Las Vegas, right? லாஸ் வேகாஸ் என்ற ஒரு நகரம் இருக்கிறது அமெரிக்காவில். It's called the city of hell. நரகத்தின் நகரம் என்று சொல்லலாம். They will, exchange wives. மனைவிகளை மாற்றிக் கொள்வார்கள். Exchange husbands. கணவர்களை மாற்றிக் கொள்வார்கள். There's prostitution. அங்கே விபச்சாரம் இருக்கிறது. There's homosexuality. அங்கே ஓரின சேர்க்கை இருக்கிறது. There's gambling. அங்கே சூதாட்டம் இருக்கிறது. Every type of sin. எல்லா விதமான பாவங்களும் இருக்கிறது. This is also in India today. இப்பொழுது இவைகள் எல்லாம் இந்தியாவிலும் இருக்கிறது. One of the states I just read in the paper. செய்தித்தாளிலே படித்தேன். Wife for rent. மனைவிகள் வாடகைக்கு என்று பார்த்தேன் ஒரு அட்வர்டைஸ்மென்ட். Husband for rent. கணவர்கள் வாடகைக்கு. Can you imagine where India is going? இந்தியா இங்கே போய் கொண்டிருக்கிறது. Our generation are all coping up in this type of situation. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நேராக நாடு போய் கொண்டிருக்கிறது. That's why we need lots of prayer for our nation. ஆகவே நம்முடைய தேசத்திற்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். People are lusting for unnatural desires. இயற்கைக்கு மாறான வாஞ்சைகளும் விருப்பங்களும் அவர்களுக்கு இருக்கு. They can say homosexuality is a pro-choice. ஓரின சேர்க்கை என்பது என்னுடைய தேர்ந்தெடுப்பு என்று சொல்லுகிறார். The Bible says it is sin. வேதம் சொல்லுகிறது அது பாவம். Sin means sin. பாவம் என்றால் பாவம். Hallelujah. Hallelujah. So Sodom and Gomorrah had everything they wanted. சோதம் கொமோரா தாங்கள் விரும்பியதை எல்லாம் செய்தார்கள். And there lived a person called Lot. அங்கே லோத் என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்து And his two கொண்டிருந்தார். daughters were living in the city. அப்பட்டணத்திலே 2 மகள்கள் இருந்தார்கள். And the angels arrived and said, Lord, you need to leave this place. இந்த இடத்தை விட்டு போகணும் லோத் என்று தேவதூதர்கள் சொன்னார்கள். Because Lord is going to now destroy this city with fire and brimstone. கர்த்தர் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று சொன்னார். And the angels went away. அப்படி தேவதூதர்கள் போய்விட்டார்கள். So Lot and Abraham and Lot his daughters are all leaving. லோத்தும் அவருடைய மகள்களும் மனைவியும் எல்லாம் போய் And கொண்டிருக்கிறார்கள். when they reached a place called Zoar, ஜோவார் என்கிற இடத்திற்கு வந்த பொழுது there we see that the sun raised over the land. தேசத்தின் மீது சூரியன் எழும்பியதை And கண்டார்கள். the Lord rained down burning sulfur. அப்பொழுது சூரியன் எழும்பின பொழுது கந்தகம் இறங்கினதை அவர்கள் The whole கண்டார்கள். city was destroyed by முழு fire பட்டணமும் அக்கினியினால் எரிக்கப்பட்டது. because of wickedness. பொல்லாப்பின் காரணத்தினாலே. Today why there is floods and fire? இன்னைக்கு ஏன் வெள்ளம் ஏற்படுகிறது, பஞ்சம் ஏற்படுகிறது? We may say it may be God's wrath, we don't அது know. கர்த்தருடைய கோபம் என்று நாம் சொல்லலாம், The தெரியாது. Bible clearly says in the last days the Lord will do all this such things. வேதம் சொல்கிறது கடைசி காலத்தில் கர்த்தர் இவைகளை எல்லாம் செய்வார். Amen. ஆமென். Lord look back. லோத் திரும்பி பார்த்த பொழுது, When you look back to your past, இறந்த காலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, don't look back to your sins. உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். Looking back will always put you into trouble. திரும்பி பார்த்தா பிரச்சனை தான். Don't look back to the incidents that happened 20-30 years ago. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவங்களை எல்லாம் உட்கார்ந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. Then you will become a pillar of salt like Lot. லோத்தினுடைய மனைவியை போல நீங்கள் உப்பு தூணாக்கி Paul விடுவீர்கள். says forget the past. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், Look forward. முன்னேறி செல்லுங்கள். Because God has a prize for you. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி தொடர்ந்து You ஓடுங்கள். should always fight the good fight of faith. நீங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட Keep வேண்டும். the faith and win the race. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வேண்டும். And that is why we should not look back. ஆகவே நான் இறந்த காலத்தில் உள்ளவைகளை எல்லாம் நாம் நோக்கி பார்க்க Look கூடாது. up unto the hills. நீங்கள் மலைகளை நோக்கி பாருங்கள். There the creator and maker of heaven is there. வானங்களை பூமி உண்டாக்கினவரை நீங்கள் நோக்கி And பாருங்கள். from him the help will come. அவரிடமிருந்து நமக்கு சகாயம் வரும். Hallelujah. Hallelujah. So always look forward. எப்பொழுதும் முன்னோக்கி பாருங்கள். Read John chapter 3 verse 14 and 15. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்.
Amen. Just as Moses lifted up the snake, மோசே வனாந்தரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினது போல so the Son of Man must be lifted up. மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். For God so loved the world and gave his only begotten Son. தேவன் இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். Whoever believes in him shall not perish. அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை Look அடைவான். unto God for a better life. ஒரு மேலான வாழ்க்கைக்கு தேவனை நோக்கி பாருங்கள். Look unto God for a blessing. ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Don't look unto man. மனுஷனை நோக்கி பார்க்க வேண்டாம். Whom should we look? யாரை பார்க்க வேண்டும்? Look unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Look unto God for everything. எல்லாவற்றிற்கும் தேவனை நோக்கி பாருங்கள். Look unto God for salvation. ரட்சிப்பிற்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். Hallelujah. Hallelujah. Maybe praying for your husband to get saved. ஒருவேளை உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் Maybe ஜெபிக்கலாம். praying for your children to get saved. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் We're all ஜெபிக்கலாம். praying for the nation to get changed. தேசம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் We ஜெபிக்கலாம். should always look unto God in prayer. எப்பொழுதும் தேவனையே நாம் ஜெபத்திலே நோக்கி பார்க்க வேண்டும். The men of Moab and Ammon, மோவாபினுடைய மனிதர்களும் ஆமோனுடைய மனிதர்களும் they came to war against the Israelites. இஸ்ரவேலுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்ய They புறப்பட்டு wanted to invade Judah. யூதாவை பிடிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். You know what King Jehoshaphat said? யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? He encouraged his people தன்னுடைய மக்களை உற்சாகப்படுத்தினான். and he set up the singers பாடல் குழுவினரை and ஏற்படுத்தினான். he told them to have faith in the Lord. கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்னான். And they looked unto God, தேவனை நோக்கி பார்த்தார்கள். singing songs, பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். praising and worshiping the கர்த்தரை Lord. துதித்து அவரை ஆராதித்துக் And the கொண்டிருந்தார்கள். Lord set ambush again against those men. கர்த்தர் அந்த எதிராளிகளுக்கு எதிராக அவரோட திட்டம் And those தீட்டினார். men who came against Israel, they were totally defeated. இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தவர்கள் அவர்கள் மடங்கி போனார்கள். How many believe that there is power in praise and worship? துதியில ஆராதனை வல்லமை இருக்கிறது எத்தனை பேர் I விசுவாசம்? only see few hands, no hands. சில கரங்களை நான் பார்க்கிறேன். There is power in praise and worship. துதி ஆராதனையிலே வல்லமை இருக்கிறது. Power in when you sing songs, devil is shaken. நீங்கள் பாடல் பாடும் பொழுது பிசாசு அசைகிறான். Don't listen to cinema songs. சினிமா பாட்டு கேட்டு இருக்காதீங்க. Young people, I tell you, don't have cinema songs in your cell phone. உங்க போன்ல சினிமா பாடல்களை ஏற்றிக்கொள்ளாதீங்க. Don't have any of those in your ringtones. அதெல்லாம் ரிங்டோனா வைக்காதீங்க. Hallelujah. ஹalleluya. Because the devil will be very happy. அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா Have some இருக்கும். praise and worship songs. கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற Your பாடல்களை home, you know, songs should always be heard. உங்களுடைய வீடுகளிலே துதி ஆராதனை பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்க The வேண்டும். more we sing and praise and worship the Lord, ஆண்டவரை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது Satan's kingdom will be damaged. பிசாசுடைய ராஜ்யம் அது Every தகர்க்கப்படுகிறது. chains will be broken. எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்படுகிறது. And you will be set free and delivered. நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். Though you are unhappy, நீங்கள் சந்தோஷமா or இல்லாவிட்டாலும் living a sorrowful life, ஒரு சோகமான வாழ்க்கை or வாழ்ந்தாலும் feel sad about something, ஏதோ ஒன்று நினைத்து நீங்கள் துக்கமா when இருந்தாலும் you start to praise and worship, கர்த்தரை துதிக்க ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது God will give you a new strength. கர்த்தர் உங்களை புது பலத்தினால் There நிரப்புவார். is power in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை There is இருக்கிறது. power in prayer. ஜெபத்திலே வல்லமை There is இருக்கிறது. power in praise and worship. துதி ஆராதனையிலே வல்லமை This is இருக்கிறது. what Jehoshaphat said. இதைத்தான் யோசபாத் சொன்னான். And he did that. அவன் அதையே செய்தான். He set up the choir and they started to sing. பாடல் குழுவினரை ஏற்படுத்தி அவன் பாடல்களை பாடத் The துவங்கினான். Lord brought the victory for them. கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொண்டு He said, வந்தார். "Church, don't worry if someone is working against you. திருச்சபையை யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் பயந்து There விடாதீர்கள். will always be people working against you in your office or company. உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். There will be always someone who is working against you in the ministry. எப்பொழுதுமே ஊழியத்திலும் யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே You இருப்பார். will never know. உங்களுக்கு தெரியாது. But don't worry about all this. அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீர்கள். Jesus said, "Cast all your worries unto me ஆண்டவர் சொன்னார், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். at the feet of the Lord. கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்து The விடுங்கள். Lord will set you free." ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். Hallelujah. Hallelujah. Always look unto Him. எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். I look up unto the hills, David said. கண்மலைகளை நாம் நோக்கி பார்ப்போம். Secondly, learn. கற்றுக்கொள்ளுங்கள். Jesus said, "Learn of me." என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். That's true discipleship. அதுதான் கற்றுக்கொள்வதுதான் உண்மையான சீஷத்துவம். Turn your Bibles to Matthew chapter 11, மத்தேயு 11ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். verses from 28 to 30. 28 முதல் 30ஆம் வசனம் வரைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, Amen. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார்.
Hallelujah. Hallelujah. Take my yoke and learn from me. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். You think God's yoke is very easy? ஆண்டவருடைய நுகம் எளிது என்று நினைக்கிறீர்களா? He went through a lot of sufferings. நாங்க பல கஷ்டங்கள் வழியாக Jesus went through a lot of suffering. இயேசு பல்வேறு கஷ்டங்கள் வழியாக You சென்றார். may ask, should I also go through what Jesus went through? இயேசுதான் எனக்காக கஷ்டப்பட்டு விட்டாரே, நானும் கஷ்டப்படணுமா என்று. Yes, we have to. நாமும் கஷ்டப்பட வேண்டும். You know, Paul said that we should also have fellowship in his suffering. அவருடைய பாடுகளில் நாம் பங்காளிகள் என்று பவுல் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. My yoke is easy and my burden is light. என்னுடைய நுகம் எளிதாயும் என்னுடைய பாரம் அது லகுவாயும் இருக்கிறது. So Jesus said, take my yoke and learn. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். We got to do what Jesus did while he was on this earth. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது என்ன செய்தாரோ அதை நாமும் செய்ய வேண்டும். It is a follow-up ministry. அதுதான் பின்தொடர் ஊழியம். We have to we have to be made new in our attitude. நம்முடைய மனப்பான்மை மாற்றப்பட வேண்டும், புதிதாக வேண்டும். Our mind needs to be transformed. நம்முடைய மனம் புதிதாகப்பட வேண்டும். And put on the new self. புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Created to be like God in the true righteousness and holiness. நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனைப் போல் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். Turn the Bible to Philippians chapter 2 verse 5. பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Amen. Hallelujah. Hallelujah. Your attitude should be the same as that of Christ. கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே மனப்பான்மை உங்களுக்கும் இருக்க வேண்டும். You know, in the above verse it says, verse 3, do nothing out of selfish ambition or vain conceit. சொல்கிறது, சுயநலமான ஒரு எண்ணத்தோடு கூட ஒன்றையும் செய்யாமல் வீண் பெருமையினால் ஒன்றையும் செய்யக்கூடாது. But in humility consider others better than yourself. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள். Each of you should look not only to your own interests but also to the interests of others. ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளையும் நாட வேண்டும். Your attitude should be the same as that of Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுள். Being in very nature, God did not consider equality with God something to be grasped. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness. அவர் தம்மை வெறுமையாக்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனைப் போலானார். And being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. பார்ப்பதற்கு அவர் மனுஷனாக காணப்பட்டது மட்டுமல்லாமல் மரண பரியந்தமும் சிலுவை மரண பரியந்தம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். Therefore God exalted him to the highest place and gave him the name that is above every name. அதனால் வானத்திலும் பூமியிலும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு வழங்கினார். Hallelujah. Hallelujah. Paul wants us to be imitators of God. தேவனை கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். Be the way that God wants us to be. எப்படி கர்த்தர் நம்மை விரும்புகிறாரோ அப்படி நாம் இருக்க Our வேண்டும். attitude should be the same as of Jesus நம்முடைய Christ. சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே சிந்தையாக இருக்க வேண்டும். So when you talk about the discipleship, நீங்கள் சீஷத்துவத்தை பற்றி நீங்கள் பேசும் பொழுது first of all we should learn to be humble. முதலாவதாக நாம் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to be patient. பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And learn to be in obedience. கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Jesus said, my yoke is easy ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னுடைய நுகம் அது எளிதானது, and my burden is light. என்னுடைய பாரம் அது லகுவானது. Take my yoke and learn of என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். We got to be very obedient and humble and patient. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் பொறுமை உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். And then the Lord will lift us up. அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். Be like Jesus. இயேசுவை போல் நாம் For he is இருப்போம். gentle and humble in heart. Hallelujah. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கிறார். Submission is very, very important in discipleship. கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம் சீஷத்துவத்தில். Bible tells us to be submissive to the rulers and authorities. வேதம் சொல்கிறது அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று. We have to respect others, love the brotherhood of others. நாம் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், மற்றவர்களை சகோதரர்களாக பாவிக்க வேண்டும். Fear the Lord. கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். Live as a free man. ஒரு விடுதலை அடைந்த மனிதனைப் போல் வாழ But வேண்டும். don't use your freedom as a cover for the evil things. ஆனால் உங்களுடைய விடுதலை தீமை செய்வதற்கான ஒரு திறவுகோலாக பயன்படுத்தி விடக்கூடாது. Turn your Bibles to 1 John chapter 1 verse 5. 1 யோவான் 1 அதிகாரம் 5 வசனத்தை பார்ப்போம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. Amen. But there is no darkness in him. அவரிடத்தில் இருள் எள்ளளவும் இல்லை. So Jesus showed a good way. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மாதிரியை காண்பித்தார். In Jeremiah chapter 6, எரேமியா 6ஆம் அதிகாரம் verse 16. 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். Walk in the ways of God. கர்த்தருடைய வழிகளிலே நடவுங்கள். The Lord said, I will keep my eyes on you. ஆண்டவர் சொன்னார், என் கண்களை உன் மீது நான் And வைப்பேன். I will guide you in the way that you நீ should நடக்க go. வேண்டிய வழிகளை நான் உனக்கு போதிப்பேன். He has already showed us the way. ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் வழியை We just காண்பித்திருக்கிறார். have to walk in it. அவருடைய Hallelujah. வழியிலே நாம் நடக்க வேண்டும். So the first அவ்வளவுதான். thing we saw is look. முதலாவது நாம் பார்க்க வேண்டும். Secondly, we saw learn. இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Finally, we're going to see live. கடைசியாக நாம் ஜீவிக்க வேண்டும். Live by me, saith the Lord. என்னை போல் வாழுங்கள் என்று சொல்கிறார். Life of faith. விசுவாச வாழ்க்கை. John chapter 6, verse 57. யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். Jesus said, I am the bread of life. நானே ஜீவாப்பம் என்று ஆண்டவர் Bread சொல்கிறார். of life came from heaven. ஜீவாப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. Hallelujah. ஹalleluya. So God live by faith in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். You and I who believe in Jesus Christ, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் we are all one body in Christ. நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் And இருக்கிறோம். this whole body of Christ should cooperate to glorify Him on earth. இந்த முழு சரீரமும் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். But it is the devil's desire to paralyze some parts of the body of Christ. சரீரத்தில் உள்ள சில அவயவங்களை முடக்கி போட வேண்டும் என்பது பிசாசுடைய வாஞ்சை. That's why we should always examine ourselves to see if we are paralyzed in working for God. நாம் கர்த்தருக்கு வேலை செய்வதிலே இதனாலே நாம் தீவிரமாக இருக்க And வேண்டும். our conscience to tell us today whether we are paralyzed in looking up for His guidance. அவருடைய மகிமையை காணும்படி நாம் பார்க்கிறோமா அல்லது முடங்கி போய் கிடக்கிறோமா என்பதை நாம் நோக்கி Are பார்க்க we வேண்டும். paralyzed in thanking Him? ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் முடங்கி கிடக்கிறோமா? Are we paralyzed for not going in prayer? ஜெபமே செய்ய முடியாதபடிக்கு முடங்கி கிடக்கிறோமா? Are we paralyzed in giving to God's work? கர்த்தருடைய வேலைக்கு கொடுப்பதிலே முடங்கி கிடக்கிறோமா? Paralyzed and unable to cooperate in God's work. தேவனுடைய வேலையிலே ஒத்துழைக்க முடியாதபடிக்கு முடங்கி கிடக்கிறோமா? If we are paralyzed in any of these things, இவைகளிலே நாம் எதிலே முடங்கி போய் கிடந்தாலும் then we are weakening the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நாம் பலவீனமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். There is no excuse in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே சாக்கு போக்குகள் இல்லை. We cannot justify ourselves for not working for God. கர்த்தருக்கு வேலையே செய்யாமல் அதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. Amen. Amen. We need to examine ourselves. நம்மை நாமே சோதித்தறிய Which வேண்டும். area are we paralyzed? எந்த பகுதியிலே நான் முடங்கி கிடக்கிறேன்? In serving Jesus, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலா? in giving for God's work, கர்த்தருடைய வேலைக்கு என்று கொடுப்பதிலா? in worshiping, கர்த்தரை ஆராதிப்பதிலா? in coming to prayer, அல்லது ஜெபங்களுக்கு வருவதிலா? in coming into fellowships. ஐக்கியத்திலே கலந்து கொள்வதிலா? We are so paralyzed. நாம் முடங்கி கிடக்கிறோமா? We need to examine ourselves. நம்மை நாமே அறிந்து கொள்ள That's why வேண்டும். we should live for Christ. ஆகவேதான் இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும். Paul says, for me to live is Christ, பவுல் சொல்கிறார், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. and to die is gain. எனக்கு சாவும் ஆதாயமே. For him death is great gain in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் மரணம் கூட ஆதாயம்தான். That's a life of faith. அதுதான் விசுவாச வாழ்க்கை. So Jesus said, live by me. இயேசு சொன்னார், என்னை போல் வாழுங்கள். Hallelujah. ஹalleluya. We shouldn't weaken the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நாம் பலவீனப்படுத்தி In விடுவோம். what way we can glorify the name of the Lord? எந்த விதத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும்? It is only by living in Christ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜீவிப்பதின் மூலமாக and giving for Christ. ஆண்டவருக்கு என்று கொடுப்பதின் In மூலமாக order to take up the gospel to every creature in this world. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் இந்த நற்செய்தி கொண்டு செல்கிற பொறுப்பை கர்த்தர் We கொடுத்திருக்கிறார். should please the Lord. கர்த்தருக்கு பிரியப்படுத்த We should வேண்டும். please the Lord more than anything. இந்த உலகத்தில் உள்ள எதை பார்க்கிலும் கர்த்தரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். Hallelujah. ஹalleluya. So let's look to God. ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். Let's learn from the Lord. கர்த்தரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். He said, my yoke is light ஆண்டவர் and சொன்னார், my என்னுடைய நுகம் லகுவாய் இருக்கிறது. Amen. ஆமென். I need to live for Christ. நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். May God bless His word. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Let's all stand up together எல்லோரும் நாம் எழுந்து நிற்போம். and close our eyes. கண்களை நாம் மூடி. Father in heaven, we thank you, Jesus. பரலோகத்தின் பிதாவே, உமக்கு இயேசுவுக்கு நாங்கள் நன்றி We சொல்றோம். thank you for your word.
உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Help us not to paralyze the body of Christ. கிறிஸ்துவுடைய சரீரத்தை நாங்கள் முடங்கி போக பண்ணக்கூடாது. If we are paralyzed, O Lord, we can't surrender our life this morning. நாங்கள் முடங்கி கிடந்தால் ஆண்டவரே எங்களை இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். Help us to look unto you, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். to learn of you, உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். to live like you lived in this world. இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ உதவி In செய்யும். humbleness, தாழ்மையோடு, in obedience, கீழ்ப்படிதலோடு, in perseverance, பொறுமையோடு, in patience, O Lord, ஆண்டவரே நிலைத்திருக்கிற to தன்மையோடு fight the good fight of faith. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு. And help us to serve you at any cost. எந்த சூழ்நிலையிலும் உமக்கு நாங்கள் ஊழியம் செய்ய உதவி Not be செய்யும். paralyzed, O God. நாங்கள் முடங்கி கிடக்க கூடாது Not ஆண்டவரே. to weaken the church. திருச்சபையை நாங்கள் பலவீனப்படுத்தி விடக் கூடாது. Build the church. திருச்சபையை நாங்கள் கட்ட We வேண்டும். see about Peter, I will build my church and the gates of hell shall not prevail against it. பேதுருவை பார்த்து சொன்னீர், நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று You சொன்னீர். are the head of the cornerstone. ஆண்டவரே நீர் மூலைக்கல்லாய் இருக்கிறீர், திருச்சபையின் தலையாய் You are the இருக்கிறீர். head of the church, O Jesus. திருச்சபைக்கு தலையாய் நீர் இருக்கிறீர் Help ஆண்டவரே. all of us, O Jesus, எங்கள் அனைவருக்கும் உதவி to செய்வீராக. work together, நாங்கள் சேர்ந்து வேலை செய்வதற்கு, to learn of you, உம்மிடமிருந்து நாங்கள் to கற்றுக்கொள்வதற்கு, live of you, உம்மை போல நாங்கள் வாழ்வதற்கு, always looking unto Jesus. எப்பொழுதும் நாங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு, Fix our eyes on Jesus, எங்கள் கண்களை உம்மீது நாங்கள் பதித்து வைப்பதற்கு. because you are the author and perfect. ஏனெனில் நீரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர். Yes, Lord, we give all the praise and ஆம் glory. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் சகல துதிகர மகிமை In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May be seated.